அக்பர் பீர்பால் கதைகள் பகுதி 2. வாங்க பார்க்கலாம். மாறுவேடம். பீர்பால் அக்பரை குலுங்க குலுங்க சிரிக்க வைப்பதில் மிகவும் வல்லவர். ஒரு நாள் அக்பரை சிரிக்க வைத்தபோது வாய்விட்டு சிரித்த அக்பர் பீர்பாலை பார்த்து, நீ சக்தி வாய்ந்தவனாக இருப்பதன் காரணம் உன் மதியுகமும் நகைச்சுவை உணர்வுமே என்று விமர்சித்தார். ஆம் பிரபு, உங்களைப் போல் பிறப்பினால் பெறவில்லை. உங்களிடம் இருக்கும் மகுடமும் முத்திரை மோதிரமும் இருக்கும் வரைதான் உங்களுக்கு சக்தி இருக்கும். ஆனால் என் சக்தியும் பெருமையும் என்றென்றும் இருக்கும் என்றார் பீர்பால். உடனே அக்பர், நீ சொல்வதை நிரூபித்து காட்டு, இல்லையென்றால் உனக்கு மரண தண்டனை என்று பீர்பாலை பார்த்து சீறினார். அக்பர் வாரத்திற்கு ஒரு முறை இரவு நேரத்தில் மாறுவேடம் அணிந்து தனியாக நகர்வலம் வருவது வழக்கம். அக்பருக்கு அஷ்ரஃப் என்னும் ஒப்பனை கலைஞர்தான் அழகாக மாறுவேடம் அணிவித்து நகர்வலம் வர தயார் செய்வது வழக்கம். அஷ்ரஃப் ஒவ்வொரு முறையும் வேடம் போடும்போது பீர்பாலிடம் கலந்து ஆலோசிப்பது வழக்கம். அதேபோல் பீர்பாலிடம் இன்று இரவு அக்பர் நகர்வலம் வர உள்ளார். அவருக்கு பிச்சைக்காரர் வேடம் போட்டு விடலாமா என்று கேட்டார். பிச்சைக்காரர் வேடமா? மிக சிறப்பாக இருக்கும், இனி அதையே போட்டுவிடு என்றார் பீர்பால். பீர்பாலும் பிச்சைக்காரர் வேடம் அணிந்து மன்னர் வருகைக்காக அரண்மனைக்கு வெளியே காத்திருந்தார். அரண்மனையிலிருந்து ஒரு பிச்சைக்காரன் வெளியே வந்தான். உடனே பீர்பால் மன்னர் அருகில் சென்று, ஏய் பிச்சைக்காரா, உன்னுடன் நானும் சேர்ந்து கொள்ளட்டுமா என்று கேட்டார். அதற்கு அக்பர், நான் சக்கரவர்த்தி என்றார். நீ சக்கரவர்த்தி என்பதற்கு என்ன ஆதாரம்? சக்கரவர்த்தி முத்திரை மோதிரம் அணிந்திருப்பார், நீ பொய் சொல்கிறாய் என்றார் பீர்பால். உடனே முத்திரை மோதிரத்தை தன் விரலில் இருந்து கழற்றி அக்பர் காட்டினார். பீர்பால் சோதிப்பவர் போல் முத்திரை மோதிரத்தை வாங்கி வைத்து கொண்டு, இது எப்படி உனக்கு கிடைத்தது? இது சக்கரவர்த்தியின் மோதிரம் ஆயிற்றே. ஆமாம், நான் தான் அக்பர் என்றார். பீர்பால் மீண்டும் நம்ப மறுக்கவே இருவருக்கும் வாக்குவாதம் அதிகமாகியது. அச்சமயத்தில் அந்த வழியாக காவலாளிகள் வருவதை பார்த்த பீர்பால் திருடன் திருடன் என கூச்சலிட்டார். அவர்கள் அக்பரை பிடிக்க வர, முட்டாள்களா, நான் தான் சக்கரவர்த்தி என்று அக்பர் கூச்சலிட்டார். அவன் பொய் சொல்கிறான், நான் தான் சக்கரவர்த்தி என்று சொல்லி பீர்பால் முத்திரை மோதிரத்தை காட்ட அவர்கள் அக்பரை கைது செய்ய முயன்றனர். சரி சரி, அவனை விட்டுவிடுங்கள் என்று பீர்பால் கூற அவர்கள் பீர்பாலுக்கு சலாம் செய்துவிட்டு சென்றனர். மறுநாள் அரண்மனைக்கு சென்ற பீர்பால், பிரபு, நேற்று உங்கள் மோதிரத்தை தொலைத்து விட்டீர்களா என்று கேட்க அக்பர் ஆம் என்று தலையசைத்தார். பீர்பால் மோதிரத்தை அக்பரிடம் கொடுத்துவிட்டு, பிரபு, தயவு செய்து கோபப்படாதீர்கள். நேற்று நான் உங்களிடம் அவ்வாறு நடந்து கொண்டதன் காரணம் சில நாட்களுக்கு முன் நமக்குள் நடந்த விவாதமே தவிர அவமானம் படுத்த வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இல்லை என்றார். பிரபு, நான் கூறியவாறே உங்களிடம் உள்ள முத்திரை மோதிரத்திற்கு உள்ள சக்தி உங்களுக்கு இல்லை என்று நிரூபித்து காட்டிவிட்டேன், பார்த்தீர்களா என்றார். அடே போக்கிரி பயலே, சாமர்த்தியமாக என்னை மடக்கிவிட்டாயே, உன்னுடன் சவாலிட்டு ஜெயிக்க முடியுமா? நீ அதி புத்திசாலியாயிற்றே என்று புகழ்ந்தார். பீர்பாலுக்கு பொற்காசுகள் நிரம்பிய ஒரு பட்டை பரிசளித்து பாராட்டினார். அக்பர் பீர்பால் கதைகள். அழகான குழந்தை. அக்பர் ஒரு நாள் பீர்பாலிடம், என் பேரன்தான் உலகிலேயே அழகானவன் என்றார். அதற்கு பீர்பால், இல்லை மன்னா, உங்கள் பேரனை விட அழகானவன் இருக்கிறான். அக்பர், என் பேரனை விடவா? சாத்தியமே இல்லை என்றார். உடனே பீர்பால், அரசே, என்னோடு புறப்பட்டு வாருங்கள், அவனை நான் காட்டுகிறேன் என்றார். அக்பரும் பீர்பாலும் மாறுவேடத்தில் நகரின் ஒதுக்குப்புறத்தில் குடிசைகள் நிரம்பிய பகுதிக்கு சென்றார். அங்கே ஒரு குழந்தை மண்புழுதியில் இறங்கி விளையாடி கொண்டு இருந்தது. உடலெங்கும் மண் ஒட்டி கிழிந்த ஆடை அணிந்து ஒழுகும் மூக்கோடு இருந்த குழந்தையை அக்பருக்கு காட்டி, இதுதான் உங்கள் பேரனை விட அழகான குழந்தை என்றார் பீர்பால். அக்பர் திகைத்து போய், இந்த குழந்தையா எனது பேரனை விடவும் அழகு என பீர்பாலிடம் கேட்டார். ஆம் அரசே என்று அக்பரிடம் சொல்லிய மறுகணமே பீர்பால் குழந்தையை கிள்ளிவிட்டு மறைவாக நின்று கொண்டார். பீர்பால் கிள்ளியதால் வலி தாங்க முடியாமல் குழந்தை சத்தமாக அழத் தொடங்கியது. குழந்தையின் அழுகை சத்தம் கேட்டு குடிசையிலிருந்து குழந்தையின் தாய் ஓடி வந்து, அழகான சந்திரன் போல் ஒளி வீசும் என் குழந்தை ஏன் அழுகின்றது? என் செல்லக்குட்டி ஏன் அழுகின்றது என்று கேட்டுக்கொண்டே குழந்தையை தூக்கி முத்தமிட்டு சமாதானம் செய்து கொண்டே தன் குடிசைக்குள் குழந்தையை எடுத்து சென்றாள். பீர்பால் அக்பரை நோக்கி, பார்த்தீர்களா அரசே, கலைந்த தலைமுடி, ஒழுகும் மூக்கு, உடலெங்கும் மண் புழுதியுடன் தன் குழந்தை இருந்தாலும் அந்த தாய்க்கு அந்த குழந்தை பேரழகுதான். என்ன சொல்கிறீர்கள் என்றார். அக்பருக்கு அழகு என்பது உள்ளத்தில் அன்போடு பார்க்கும் பார்வையில் இருப்பது என்று தெளிவுபட புரிய வைத்தார் பீர்பால். ஆம் என்று ஆமோதித்து பரிசுகள் தந்து பீர்பாலை சிறப்பித்தார் அக்பர்.
நீதி: ஒவ்வொரு தாய்க்கும் தன் குழந்தை அழகுதான். அக்பர் பீர்பால் கதைகள். ஆகாயத்தில் அழகிய மாளிகை. அக்பர் ஒரு நாள் பீர்பாலிடம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று, பீர்பால் அவர்களே, எனக்கு ஆகாயத்தில் அழகிய மாளிகை ஒன்றை கட்ட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அதற்காக ஏற்பாடுகளை செய்ய முடியுமா என்று அரசர் கேட்டார். பீர்பால் மன்னரிடம் எப்படி முடியாது என்று கூறுவது என்று தயங்கியபடி, முயன்றால் முடியும் மன்னா என்றார். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை, அதற்கான ஆக்கப்பூர்வமான வேலையில் இறங்கி வெகு சீக்கிரம் முடியுங்கள் என்றார். இந்த வேலை முடியாதது என்பதை மன்னரே உணர்ந்து கொள்ளும்படி செய்ய வேண்டும் என்று மனதிற்குள் எண்ணிக்கொண்டார் பீர்பால். பீர்பால், அரசே, அதற்கான முன்னேற்பாடுகளை செய்வதற்கே 3 மாதம் ஆகும். அதன் பின்னர்தான் கட்டிடம் கட்ட முடியும் என்றார். பீர்பால், தாங்கள் கூறியபடியே ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்றார் அக்பர். பீர்பால் வேடன் ஒருவனிடம் இருந்து சில கிளிகளை வரவழைத்து, கிளிகளை ஒரு கூண்டில் அடைத்து அதற்கு சில வார்த்தைகளை பேச கற்றுக் கொடுத்தார். மன்னரிடம் ஆகாயத்தில் மாளிகை கட்டும் பணிக்கு ஆட்களை திரட்டி வர வெளியூர் சென்றிருப்பதாக பீர்பால் மன்னருக்கு தகவல் அனுப்பினார். 3 மாதங்கள் முடிந்ததும் அரண்மனைக்கு வந்து அரசரை சந்தித்த பீர்பால், ஆகாயத்தில் அழகிய மாளிகை கட்டுவதற்கு தேவையான ஆட்கள் அனைவரும் தயாராக உள்ளார்கள். அவர்களை நீங்கள் வந்து பார்வையிட்டதும் வேலையை தொடங்கிவிடலாம் என்றார் பீர்பால். உடனே மன்னர் பீர்பாலுடன் புறப்பட்டு சென்றார். கிளிகள் உள்ள அறைக்கு சென்றனர். அந்த அறையில் அரசரும் பீர்பாலும் மட்டுமே இருந்தனர். அரசரை பார்த்ததும் கிளிகள், சுண்ணாம்பு கொண்டு வா, செங்கலை கொண்டு வா, சாரத்தை கட்டு, கல்லை இந்த பக்கம் போடு, சுண்ணாம்பை பூசு என்று ஒவ்வொன்றும் பேச ஆரம்பித்தது. பீர்பால், இது என்ன என்றார். மன்னர் பெருமானே, என்னை மன்னிக்க வேண்டும். ஆகாயத்தில் கட்டிடம் கட்ட பறவைகளால் மட்டுமே முடியும். அதனால் ஆகாயத்தில் மாளிகை கட்டும் வேலையை இப்போதே ஆரம்பித்து விடலாம் என்றார் பீர்பால். அக்பரும் ஆகாயத்தில் மாளிகை கட்ட முடியாது என்பதை புரிந்து கொண்டார். நடக்க முடியாத விஷயம் என்பதை நாசூக்காக நமக்கு உணர்த்துகின்றான் என்பதை புரிந்து கொண்டு புன்னகைத்தார். பீர்பால் கிளிகளுக்கு கட்டிடம் கட்டும் தொடர்பான வார்த்தைகளை சிரமப்பட்டு கற்றுக் கொடுத்திருப்பதை எண்ணி பீர்பாலை மனதார பாராட்டினார். நீதி: எந்த செயலையும் செய்யும் முன் சாத்தியமாகுமா என நன்கு ஆராய்ந்து முயல வேண்டும். முடியாததற்கு ஆசைப்படக்கூடாது. அக்பர் பீர்பால் கதைகள். ஒட்டகத்தின் கழுத்து ஏன் கோணலாக உள்ளது? ஒரு நாள் பீர்பாலின் சாதுரியமான உரையாடலை கேட்டு பீர்பாலுக்கு ஒரு கிராமத்தை பரிசளிப்பதாக அக்பர் வாக்களித்தார். பிறகு அக்பர் தான் கூறியதை மறந்துவிட்டார். பீர்பால் பலமுறை நினைவுபடுத்தியும் அக்பர் அதை நிறைவேற்றவில்லை. பீர்பால் அக்பருக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தார். ஒரு நாள் இருவரும் உரையாடி கொண்டிருக்கும் போது அக்பர், பீர்பால், ஏன் ஒட்டகத்தின் கழுத்து கோணலாகவும் அவலட்சணமாகவும் இருக்கிறது என்று கேட்டார். இதுதான் தருணம் என்று எண்ணிய பீர்பால், அரசே, அவை முற்பிறவியில் யாருக்காவது இலவசமாக கிராமத்தை பரிசளிப்பதாக கூறிவிட்டு தன் வாக்குறுதியை மறந்திருக்கும் என்றார். பீர்பாலுக்கு தான் கொடுத்த வாக்கு அப்போதுதான் நினைவுக்கு வந்தது. அதனை புரிந்து கொண்ட அக்பர் உடனே பீர்பாலின் பெயருக்கு ஒரு கிராமத்தை எழுதி கொடுத்தார். அக்பர் பீர்பால் கதைகள். உதைத்த காலுக்கு முத்தம். ஒரு நாள் அக்பரின் ராஜசபை கூடியது. அக்பர் சபையோர்களை பார்த்து, நேற்று நள்ளிரவில் யாரோ ஒருவன் என் படுக்கையில் ஏறி எனது மார்பில் எட்டி உதைத்துவிட்டு ஓடிவிட்டான். அவன் யார் என தெரிந்தால் என்ன தண்டனை கொடுக்கலாம் என்று கேட்டார். சபையோர் அனைவரும் அதிர்ச்சி அடைந்து ஒவ்வொருவரும் கூறிய தண்டனைகள் எல்லாமே மரண தண்டனையில்தான் முடிந்தது. பீர்பால் மட்டும், சக்கரவர்த்தி அவர்களே, உங்களை உதைத்த கால்களுக்கு தங்கம் வைடூரிய கொலுசு செய்து போட்டு முத்தமழை பொழியுங்கள் என்றார். கொலுசும் முத்தமுமா? என்ன கூறுகிறார் பீர்பால் என்று சபையோர் அனைவரும் திகைப்புடன் பீர்பாலை பார்த்தனர். ஏன் இப்படி சொல்கிறீர்கள் என்று அக்பர் கேட்டார். பீர்பால், மன்னா, தங்கள் படுக்கை அறைக்கு அரண்மனை காவலை மீறி நள்ளிரவில் நுழைந்து மார்பில் ஏறி உதைத்துவிட்டு ஓடியிருக்கிறார் என்றால் அது நமது குழந்தை இளவரசனால் மட்டும்தான் முடியும் என்றார். ஆதலால் அவருக்கு கொலுசும் முத்தமும் தானே சிறந்த பரிசாக இருக்க முடியும் என்றார். பீர்பாலின் மதியுகத்தை எண்ணி அக்பரும் சபையில் இருந்த அனைவரும் வியந்தனர். நீதி: நடந்த நிகழ்வை நன்கு ஆராய்ந்து பார்த்த பிறகுதான் முடிவு எடுக்க வேண்டும். அக்பர் பீர்பால் கதைகள். உண்மையான குற்றவாளி. ஆக்ரா நகர கடைவீதியில் ஜன நடமாட்டம் அதிகமாய் இருந்தது. உள்நாட்டு மக்களும் வெளிநாட்டிலிருந்து வியாபாரிகளும் வாணிபம் செய்ய வந்திருந்தனர்.
திடீரென்று முத்து விற்பனை செய்யும் கடையின் அருகில் ஏதோ சலசலப்பு ஏற்பட அங்கு சென்று பார்த்தால் முத்து வாங்க வந்திருந்த ஒருவனை வெளிநாட்டிலிருந்து வந்த வியாபாரி பிடித்து கொண்டு, இவன் என்னிடம் அடிமையாக இருந்தவன். நான் வெளியூர் சென்ற சமயத்தில் என் பொருள்களை கொள்ளையடித்து விட்டு ஓடிவிட்டான். இவனை தேடாத இடம் கிடையாது. இன்றுதான் இவன் கிடைத்தான் என்று கூறினான். பிடிப்பட்டவனோ, இவன் சொல்லுவது பொய். நான் இந்த ஊரில் ஒரு பெரிய வியாபாரி. இவன் என்னிடம் அடிமையாக இருந்தான். நான் வெளியூர் சென்ற சமயத்தில் என் பொருள்களை கொள்ளையடித்துவிட்டு ஓடிவிட்டான். இவனை தேடாத இடம் கிடையாது. இன்று என் கையில் கிடைத்து விட்டான் என்று கூட்டத்தினரை பார்த்து கூறினான். அப்பொழுது அவ்வழியாக வந்த காவலர்கள் அந்த 2 பேரையும் அரசவைக்கு கூட்டிச் சென்று அக்பரின் முன்னால் நிறுத்தினர். அவர்கள் வழக்கை கேட்ட அக்பருக்கு ஒன்றுமே புரியவில்லை. பீர்பால், இவர்களில் யார் சொல்வது உண்மை என்று புரிகிறதா என்றார் அக்பர். அரசே, இவர்களில் யார் குற்றவாளி என்று கண்டுபிடிக்க நான் சிறிது நேரம் தியானம் செய்ய வேண்டும். என் தியானம் முடியும் வரையில் இவர்கள் இருவரும் தரையில் குப்புற படுத்துக்கொண்டு கண்களை மூடியபடி இருக்க வேண்டும் என்றார் பீர்பால். பீர்பால் உண்மையான குற்றவாளி தன்னை தியானத்தின் மூலம் கண்டுபிடித்து விடுவாரோ என்று அஞ்சினான். திடீரென்று பீர்பால் காவலர்களை பார்த்து, அந்த அடிமையின் தலையை சீவிவிடு என்றார். உண்மையான குற்றவாளி தன்னைத்தான் சொல்கிறாரோ என்று எண்ணி பதற்றத்துடன் எழுந்தான். பீர்பால் அக்பரை நோக்கி, இவனே உண்மையான குற்றவாளி. இந்த வெளிநாட்டவரிடம் இவன் அடிமையாக இருந்திருக்கிறான். அவர் ஊரில் இல்லாத சமயத்தில் அவருடைய பொருள்களை அபகரித்து கொண்டு நம் நாட்டுக்கு வந்து வேறு பெயரில் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறான் என்றார் பீர்பால். அக்பர் அவனிடமிருந்து பொருட்களை பறிமுதல் செய்து வெளிநாட்டு வியாபாரிக்கு கொடுத்தார். பின்பு அந்த அடிமைக்கு ஆயுட்கால சிறை தண்டனையும் கொடுத்தார். அக்பர் பீர்பாலை பாராட்டி பரிசுகள் கொடுத்தார். நீதி: பிறர் பொருளை அபகரிக்க கூடாது. அக்பர் பீர்பால் கதைகள். சிறிய தவறும் பெரிய தண்டனையும். அக்பர் சக்கரவர்த்திக்கு வெற்றிலை போடும் பழக்கம் கொண்டவர். அதிலும் சௌகத் அலி தயாரிக்கும் பீடா அக்பருக்கு மிகவும் பிடிக்கும். அவன் இத்தொழிலை தனது 8 வயது முதலே செய்து வருகின்றான். திடீரென ஒரு நாள் அலி பீடாவில் கை தவறி சிறிது அதிகமாக சுண்ணாம்பினை கலந்துவிட்டான். அதை தின்று அக்பரின் நாக்கு வெந்துவிட்டது. அக்பர் உடனே சென்று ஒரு பை நிறைய சுண்ணாம்பு கொண்டு வா என்று அலிக்கு கட்டளையிட்டார். அலி கடைக்கு போய் ஒரு பை நிறைய சுண்ணாம்பு வாங்கி கொண்டிருக்கும் பொழுது அந்த கடைக்கு வந்த பீர்பால் அலியிடம், எதற்காக இவ்வளவு சுண்ணாம்பு வாங்குகிறாய் என்று கேட்டார். சக்கரவர்த்தி அவர்கள் வாங்கி வர சொன்னார்கள். எதற்கு என்று எனக்கு தெரியவில்லை என்றான். சற்று முன் நடந்ததை பற்றி அலி பீர்பாலிடம் கூறினான். பீர்பால் அரண்மனையில் என்ன நடக்கப் போகிறது என புரிந்து கொண்டு அலியிடம், நீ சக்கரவர்த்தியை சந்திக்க செல்லும் முன் வயிறு நிறைய நெய் குடித்துவிட்டு செல் என்றார். பீர்பால் சொன்னால் அதில் ஏதோ காரணம் இருக்கும் என்று நம்பிய அலி வீட்டிற்கு சென்று ஒரு செம்பு நிறைய நெய் எடுத்து வயிறு முட்ட குடித்த பிறகு அவன் அக்பரை நாடி போனான். அக்பர் சபைக்கு வந்திருந்த அலியை பார்த்தவுடன் ஒரு காவலனை அழைத்து, இவனை சபைக்கு வெளியே அழைத்து சென்று பையிலுள்ள சுண்ணாம்பு முழுவதையும் அவன் வாய்க்குள் போட்டு அடைத்துவிடு என்றார். அப்போதுதான் அக்பர் தனக்கு தந்த தண்டனையின் கொடூரம் அலிக்கு புரிந்தது. ஒரு கவலம் சுண்ணாம்பு தின்ற உடனேயே வாய், தொண்டை, வயிறு வெந்து போக அலி சுருண்டு விழுந்தான். நீ இன்னும் சாகவில்லையா என்று அக்பர் கேட்டார். அதற்கு இல்லை பிரபு என்று அலி சிரமப்பட்டு எழுந்து பதில் சொல்ல, வயிறு நிறைய நெய் சாப்பிட்டதாலோ என்னவோ நான் உயிருடன் இருக்கிறேன் என்றான். உன்னை யார் நெய் உண்ண சொன்னார்கள் என்று அக்பர் கேட்க அலி பீர்பாலின் பெயரை கூறினான். உடனே பீர்பால், உன் வேலைதானா இது? அவனை ஏன் நெய் சாப்பிட சொன்னாய் என்று அக்பர் கேட்டார். பிரபு, அலியிடம் நடந்ததை கேட்ட பிறகு நீங்கள் அவனை சுண்ணாம்பை விழுங்க வைக்கப் போகிறீர்கள் என்று தெரிந்து கொண்டேன். அலி நெய் சாப்பிட்டுவிட்டு பிறகு சுண்ணாம்பை விழுங்கினால் உடலுக்கு தீங்கு ஏற்படாது. அதனால் அவ்வாறு செய்ய சொன்னேன் என்றார். பீர்பாலிடம் எதற்காக இவ்வாறு செய்தாய் என்று கேட்டார். தங்களுக்காகத்தான் பிரபு. அலி தயாரிக்கும் பீடாவை உங்களுக்கு மிகவும் பிடிக்கும். ஏதோ தெரியாமல் அவன் ஒரு நாள் செய்த தவறுக்காக அத்தனை பெரிய தண்டனையை அவன் பெறப்போவதை தவிர்க்க விரும்பினேன். மேலும் தாங்கள் மிகவும் இரக்க குணம் படைத்தவர் என்பதை நிரூபிக்க இதைவிட உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமா என்று கேட்டார் பீர்பால். அவனுடைய சாமர்த்தியமான பேச்சினால் கவரப்பட்ட அக்பர், நீ சொல்வது சரிதான். 3 ஆண்டுகளாக அருமையாக பீடா தயாரித்தவன் ஒரு நாள் தெரியாமல் செய்த தவறுக்காக தண்டனை பெறுவது சரியல்ல. அவனை நான் மன்னித்து விடுகிறேன் என்றார். நீதி: தெரியாமல் செய்யும் தவறு மன்னிக்கப்பட வேண்டிய ஒன்று. அக்பர் பீர்பால் கதைகள். முதல் வழக்கில் வெற்றி. ஒரு நாள் சக்கரவர்த்தி அதிகாரிகளிடம், நமது நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைகள் ஒழுங்காக நடைபெறுகின்றனவா என்று கேட்டார்.
பிரபு, நமது நீதிபதி ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு பார்க்காமல் நியாயமாக நீதி வழங்குகிறார் என்று ஒரு அதிகாரி நீதிபதியை புகழ்ந்தார். பீர்பால் மட்டும் நமது வழக்கு விசாரணைகளும் நீதி வழங்குதலும் திருப்திகரமாக உள்ளது என கூற இயலாது என்றார். அச்சமயத்தில் வாயிற்காவலன் உள்ளே நுழைந்து, பிரபு, ஒரு கிழவரும் இளைஞரும் நியாயம் கேட்டு வந்திருக்கிறார்கள் என்றான். அக்பர் அவர்களை வரச்சொல் என்றார். ஒரு கிழவரும் ஓர் இளைஞனும் உள்ளே நுழைந்து சக்கரவர்த்தியை வணங்கினர். பிரபு, என் பெயர் அப்துல் ரஹ்மான். நான் ஒரு சட்ட நிபுணன். இவன் என் மாணவன் பிரமோத் பிஹாரி. இவன் மீதுதான் நான் குற்றம் சாட்ட வந்துள்ளேன். இவன் என்னிடம் மாணவனாக சேரும் பொழுது எனக்கு மாதம் 3 பொற்காசுகள் குருதட்சணையாக தர வேண்டும், ஓராண்டு காலம் சட்டம் படிக்க வேண்டும் என்று கூறினேன். இவன் தான் ஒரு பரம ஏழை, ஆதலால் படிப்பு முடிந்ததும் வழக்கறிஞராகி எடுத்து வாதிடும் முதல் வழக்கில் வெற்றி பெற்று பிறகு ஒட்டுமொத்தமாக 36 பொற்காசுகள் சேர்த்து தருவதாக எனக்கு வாக்களித்தான். அவன் அளித்த வாக்கை நம்பி ஓராண்டு காலம் இவனுக்கு கற்பித்தேன். சரி, இப்பொழுது பணம் தராமல் ஏமாற்றுகிறானா என்று அக்பர் கேட்டார். இல்லை பிரபு, இவன் திடீரென வழக்கறிஞராக பணிபுரியும் யோசனையை கைவிட்டு விட்டான். உடனே அக்பர் அந்த இளைஞனை நோக்கி, எதற்காக உன்னுடைய உத்தேசத்தை நீ மாற்றிக்கொண்டாய் என்று கேட்டார். பிரபு, என் சித்தப்பா இறக்கும் முன் அவர் தன்னுடைய உயிலில் அவருடைய அனைத்து சொத்துக்களுக்கும் என்னை வாரிசாக்கி விட்டார். இப்பொழுது நான் லட்சாதிபதி. அதனால் எந்த வேலையும் செய்ய தேவையில்லை என்றான். அப்படியானால் இவருடைய தட்சணை என்ன ஆவது என்று கேட்டார் அக்பர். நான் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவேன். எனக்கு என்று வழக்கறிஞராக வேண்டும் என்று தோன்றுகிறதோ அப்பொழுதுதான் தட்சணையும் தர முடியும் என்றான். உடனே நீதிபதி, கொடுத்த வாக்கை காப்பாற்றுவேன் என்று இந்த தர்பாரில் அவன் உறுதியளித்துள்ளான். இவன் சொல்லை ஏற்றுக்கொண்டு அதுவரை குரு காத்திருக்க வேண்டும். இதுவே என் தீர்ப்பு என்றார். இதை எதிர்பார்க்காத கிழவர் ஏமாற்றத்தினாலும் வருத்தத்தினாலும் உடல் குறுகி போனார். ஆனால் பீர்பால் மட்டும் தீர்ப்பை பாராட்டாமல் மிகவும் மௌனமாக இருந்ததை கவனித்த அக்பர் இந்த தீர்ப்பை மறு ஆய்வு செய்யுமாறு பீர்பாலிடம் கூறினார். புத்திசாலியான பீர்பால் சரியான தீர்ப்பு வழங்குவார் என கிழவர் உறுதியாக நம்பினார். பீர்பாலும் சட்டப்படி இளைஞனின் தரப்பில்தான் நியாயம் உள்ளது என்றார். உடனே செய்வதறியாது அந்த கிழவர் பீர்பாலையும் அக்பரையும் வணங்கிவிட்டு தள்ளாடி வெளியேற முற்பட்டார். இளைஞன் பிஹாரி வெற்றி பெறுமதத்துடன் வெளியேற முற்படும் பொழுது திடீரென பீர்பால் பிஹாரியை அழைத்து, பீர்பால், உன்னுடைய முதல் வழக்கில் நீயே வழக்கறிஞராக இருந்து வாதாடி அதில் வெற்றி பெற்று விட்டாய் அல்லவா என்று கேட்டார். பிஹாரி ஆமையா என்றான். அப்படியானால் நீ வழக்கறிஞராக இருந்து வெற்றி பெற்ற முதல் வழக்கு இது. நீ வாக்களித்தபடியே குருதட்சணையை உன் குருவிற்கு இப்பொழுதே இங்கேயே கொடுத்துவிடு என்றார். சபையில் இருந்த அனைவரும் பீர்பால் கூறிய தீர்ப்பை கேட்டு கைத்தட்டி ஆர்ப்பரித்தனர். கிழவர் பீர்பாலுக்கு மனமாற நன்றி கூறி அக்பரும் மனம் மகிழ்ந்து பீர்பாலை தழுவி கொண்டார். அக்பர் பீர்பால் கதைகள். வெயிலும் நிழலும். ஒரு நாள் அக்பர் ஏதோ ஒரு காரணத்திற்காக காலையிலிருந்தே கோபமாக இருப்பதை கவனித்தார் பீர்பால். அவருடைய கோபத்தை தணிக்க விரும்பிய பீர்பால், மன்னா, நீங்கள் சிடுசிடுவென்று இருந்தால் இயற்கையில் அழகான உங்கள் முகம் விகாரமாக மாறிவிடுகிறது என்றார். பீர்பாலை இடமறித்த அக்பர், என்ன தைரியம் இருந்தால் என்னை சிடுமூஞ்சி என்பாய்? இனி உன் முகத்தில் விழிக்க நான் விரும்பவில்லை. எங்கேயாவது கண் காணாத இடத்திற்கு ஒழிந்து போய் என்றார். அதனால் பீர்பால் தலைநகரை விட்டு வேறு நகருக்கு இடம்பெயர்ந்தார். இதை அறிந்த அக்பர் பீர்பால் உண்மையாகவே சென்று விட்டதை எண்ணி மனம் வருந்தினார். பீர்பாலை மீண்டும் சந்திக்க வேண்டும் என்று அவர் மனம் துடித்தது. அக்பருக்கு ஒரு யோசனை தோன்றியது. உடனே அவர் மந்திரியை அழைத்து, மந்திரியாரே, கொளுத்தும் நடுப்பகலில் குடையின்றி ஒருவன் சாலையில் நடந்து வர வேண்டும். அப்படி வருபவனுக்கு 100 பொற்காசுகள் தரப்படும் என்று ராஜ்யமெங்கும் தண்டோரா போடுங்கள் என்றார். அக்பரின் விருப்பப்படி ராஜ்யமெங்கும் தண்டோரா போட்டு அறிவித்தார்கள். அக்பரின் தலைநகருக்கு அருகில் இருந்த ஒரு சிறிய கிராமத்தில் வசித்து வந்த ஒரு பரம ஏழை இந்த செய்தியை கேட்டு சந்தோஷப்பட்டான். ஒரே சமயத்தில் 100 பொற்காசுகள் கிடைக்கும் என்ற அறிக்கை அவன் ஆசையை அதிகமாக்கியது. அவன் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரனான வீரேந்திரன் மிகவும் புத்திசாலி. அவனிடம் சென்று யோசனை கேட்டான். அதற்கு, நீ ஒரு நாற்காலியை தலைக்கு மேல் சுமந்து சென்றால் உன்மேல் வெயில் படாது என்றான். மறுநாள் அவன் ஒரு சிறிய நாற்காலியை தலைக்கு மேல் தூக்கி கொண்டு கால்நடையாகவே அக்பரின் தர்பாரை அடைந்தான். அக்பர் அவனை பார்த்து, சபாஷ், யாருக்குமே தோன்றாத இந்த யோசனை உனக்கு மட்டும் எப்படி தோன்றியது என்று கேட்டார். எனக்கு இந்த யோசனையை சொல்லியது என் பக்கத்து வீட்டுக்கார வீரேந்திரன் என்றான்.
நான் அறிவித்தபடியே உனக்கு 100 பொற்காசுகள் தருகிறேன். அந்த பணத்தை உன் கிராமத்திற்கு பத்திரமாக எடுத்து செல்வதற்காக உன்னுடன் 2 காவலர்களை அனுப்பி வைக்கிறேன். நீ உன் வீட்டை அடைந்ததும் அந்த புத்திசாலி வீரேந்திரனை காவலாளர்களிடம் ஒப்படைத்துவிடு என்றார். அந்த ஏழை வீட்டை அடைந்தவுடன் அக்பர் சொன்னபடியே வீரேந்திரனை காவலாளிகளிடம் ஒப்படைத்து விட்டான். தர்பாரில் நுழைந்த வீரேந்திரன் தன் முகத்தை ஒரு பையினால் மூடிக்கொண்டு வந்தான். வீரேந்திரா, உன் முகத்தை ஏன் மூடிக்கொண்டிருக்கிறாய்? பையை அகற்று என்றார் அக்பர். மன்னா, நான் வீரேந்திரன் இல்லை, நான் தான் பீர்பால். உங்கள் முகத்தில் இனி நான் விழிக்கக்கூடாது என்று உங்களின் கட்டளைப்படி நடக்கிறேன் என்றான். பீர்பால், உன் முகத்தை நான் இப்போதே பார்க்க விரும்புகிறேன். இது என் கட்டளை என்று கூறிக்கொண்டே அக்பர் பீர்பால் முகத்தில் இருந்த பையை விலக்கினார். பீர்பாலின் முகத்தை பார்த்த அக்பர் மிகுந்த பிரியமுடன் கட்டி தழுவிக்கொண்டார். நீதி வித்தியாசமாக யோசித்து செயல்பட வேண்டும். மேலும் அது நீ யார் என்பதை அடையாளம் காட்டவும் செய்யும். அக்பர் பீர்பால் கதைகள் கடவுளும் தூதுவர்களும். ஒரு நாள் அக்பருக்கு ஒரு சந்தேகம் எழுந்தது. பீர்பாலிடம் பக்தர்களை காக்க உலகிற்கு கடவுள் தானே வருவது ஏன்? வேலையாட்கள் இல்லையா என்று கேட்டார். பீர்பால், மன்னா, இதற்கு உடனே விடை கூற இயலாது. சற்று அவகாசம் கொடுங்கள் என்றார். அக்பர் குடும்பத்தாரோடு கங்கையில் படகில் போய்கொண்டிருக்கும் பொழுது ஆழமான பகுதிக்கு அருகில் படகு சென்றவுடன் பீர்பால் அக்பரின் பேரனை தூக்கி கங்கை நதியில் போட்டுவிட்டார். அக்பர் உடனே ஆற்றில் குதித்து தனது பேரனை காப்பாற்றினார். பீர்பாலை பார்த்து, முட்டாளே, ஏன் இக்காரியத்தை செய்தாய் என கோபமாக கேட்டார். குழந்தை தண்ணீரில் விழுந்தவுடன் தாங்கள் படைத்தளபதியாகிய என்னிடம் மற்றும் உடன் உள்ள வீரர்களை நோக்கி குழந்தையை காப்பாற்று என்று ஆணையிடாமல் நீங்கள் குதித்தது ஏன்? அக்பர், குழந்தையை காப்பாற்றுவது என் கடமை. அதை விடுத்து ஆணையிட்டு கொண்டிருப்பது சரியா என்றார். சக்கரவர்த்தி அவர்களே, எத்தனை பேர் இருந்தாலும் நீங்களே குழந்தையை காக்க நினைத்தது போலதானே ஆபத்தில் இறைவனும் தானே வந்து மக்களை காப்பாற்றுவார் என்று எண்ணியிருப்பார். அக்பருடைய சந்தேகத்தை தீர்த்து வைத்ததற்காக பீர்பாலை பாராட்டினார். அக்பர் பீர்பால் கதைகள் காயத்ரி மந்திரம். அக்பரும் அவருடைய மதியூக மந்திரியுமான பீர்பாலும் ஒரு நாள் மாறுவேடம் அணிந்து நகர் சோதனை செய்த பொழுது ஒரு பிச்சைக்காரன் வந்தான். அவனை பார்த்த அக்பர் பீர்பாலிடம், இந்த இனத்தில் உள்ளவர்களுக்கு பிச்சை எடுப்பது தவிர வேறு நல்ல தொழில் எதுவும் தெரியாதா என்று கேட்டார். பீர்பால் அவனிடம் எதற்காக பிச்சை எடுக்கிறாய் என்று கேட்க, அதற்கு அவன் இதில் தினமும் 25 காசுகள் கிடைப்பதாக கூறினான். உடனே பீர்பால், நீ பிச்சை எடுப்பதை விட்டுவிட்டு தினந்தோறும் காலையில் ஸ்நானம் செய்துவிட்டு 10 முறை காயத்ரி மந்திரம் செய்தால் தினமும் 50 காசுகள் தருவேன் என்றார். சரி என்று ஒப்புக்கொண்டு காயத்ரி மந்திரம் ஜெபிக்கலானான். அவன் முகத்தில் புது தேஜஸ் உருவானது. பீர்பால் மீண்டும் அவனை அழைத்து தினமும் 108 முறை ஜபம் செய்தால் 1000 காசுகள் தருவேன் என்றார். அவனும் அதுபடியே ஜபித்தான். ஒரு நாள் அவனுக்கு அமோகமான ஆன்மீக வளர்ச்சியும் தெய்வீக ஒளியும் ஏற்பட்டிருப்பதைக் கண்டு தினந்தோறும் திரளான மக்கள் அவனை வணங்கி அருள் பெற்று சென்றனர். 1 மாதம் ஆகியும் அந்த ஏழை பணம் வாங்க வரவில்லை. அதனால் பீர்பாலே அவன் வீட்டிற்கு சென்று பணம் கொடுத்தார். ஆனால் பணிவுடன் வாங்க மறுத்து அவனுக்கு சிறந்த ஆன்மீக வழியை காட்டியதற்காக பீர்பாலுக்கு நன்றி தெரிவித்தான். மறுநாள் பீர்பால் அக்பரை அந்த ஏழை வீட்டிற்கு அழைத்து வந்தார். அக்பரிடம், சில மாதங்களுக்கு முன் நீங்கள் இகழ்ந்து பேசிய அதே பிச்சைக்காரன்தான் இவன் என்றார். பீர்பால், அக்பர் மிகவும் ஆச்சரியப்பட்டதுடன் அந்த ஏழையின் மாற்றத்திற்கான காரணம் என்ன என்று விளக்கம் கேட்டார். காயத்ரி ஜபம் செய்ததால் வந்த பெருமை என்று பீர்பால் விளக்கினார். காயத்ரி மந்திரம் ஜபித்ததினால் பட்டமரமும் தழைக்கும் என்றார் பீர்பால். நீதி பணம் இல்லாதவன் பிச்சைக்காரன் ஆகிறான். பணம் வைத்திருப்பவன் கடவுள் மீது கொண்ட பக்தியினால் பணத்தின் மேல் உள்ள ஆசை நீங்கி ஞானத்தை தேடி அடைகின்றான். அக்பர் பீர்பால் கதைகள் செப்பு காசாக மாறிய தங்க காசுகள். அக்பர் தன் சபையில் பொதுமக்களை நேரில் சந்தித்து குறைகளை விசாரிப்பது வழக்கமான ஒன்று. ஒரு நாள் அக்பரின் சபைக்கு சுந்தரி பாய் என்னும் வயதான கிழவி வந்தாள். அவள் மிக ஏழ்மையானவள். அக்பரிடம், பிரபு, ஓராண்டு முன் நான் பத்ரிநாத் யாத்திரை செல்ல விரும்பி என்னுடைய உடைமைகளை பொற்காசுகளாக மாற்றி ஒரு பையில் போட்டு வாயை இறுக கயிற்றினால் கட்டி அதன் மேல் மெழுகை ஊற்றி அதில் ஒரு புறா சின்ன மோதிரத்தை மெழுகில் அடையாளத்திற்காக பதித்தேன். பின்பு மிக பெரும் மனிதர் குல்ஷாவிடம் நேரில் சென்று கொடுத்துவிட்டு நான் பத்ரிநாத் சென்று வரும் வரை பத்திரமாக வைக்கும்படி கூறினேன்.
அவர் என்னை வீட்டின் பின்புறம் அழைத்துச் சென்று அங்கு ஒரு குழியை தோண்டி அதனுள் என் பையை போட்டு பிறகு மண்ணை போட்டு மூடிவிடு என்றார். பிறகு என்னிடம், நீ பிரயாணம் முடிந்து வந்த பிறகு நீயே இந்த குழியை தோண்டி எடுத்துக்கொள்ளலாம் என்றார். பத்ரிநாத் யாத்திரை முடிந்து வந்த பிறகு அவரை பார்த்து அவர் கூறியதைப் போலவே என் பையை பெற்றுக்கொண்டு வீடு திரும்பிய எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. நான் பையின் மீது ஊற்றிய மெழுகும் புறா சின்னமும் அப்படியே இருந்தது. ஆனால் பையனுள் இருந்த தங்க காசுகள் மட்டும் செப்பு காசுகளாக மாறி இருந்ததை கூறி கண்ணீர் வடித்தாள். அந்த அம்மாவின் கண்ணீரை கண்ட பீர்பால் அக்பரிடம், இதை நான் தீர்த்து வைக்கிறேன் என்றார். பீர்பால் அந்த அம்மாவை பார்த்து, அம்மா, உன் பை என்னிடமே இருக்கட்டும். நீ கூறுவது உண்மையானால் உன் பொற்காசுகள் உனக்கு திரும்ப கிடைக்கும் என கூறி அனுப்பி வைத்தார். பீர்பால் வழியில் யோசித்து கொண்டே வீட்டிற்கு சென்றவர் தன் வீட்டில் இருந்த புதிய படுக்கை விரிப்பை எடுத்து கிழித்தார். பிறகு இந்த படுக்கை விரிப்பை கிழித்ததே தெரியாமல் அருமையாக தைக்க தெரிந்த திறமையான தையல்காரர் யாராவது தெரியுமா என்று தன் காவலாளியிடம் கேட்டார். அவன், மன்சூர் அலி என்னும் தையல்காரன் இருக்கிறான், அவனிடம் கொடுத்தால் கிழித்ததை தெரியாமல் தைத்து விடுவான் என்றான். பீர்பால் தன் வேலைக்காரனுடன் மன்சூர் அலியின் கடைக்கு சென்றார். கிழிந்த படுக்கை விரிப்பை கொடுத்து தைக்க சொன்னார். அவன் கிழிந்ததே தெரியாதவாறு தைத்து கொடுத்தான். அடுத்ததாக அந்த கிழவியின் பையை நீட்டி, இந்த பையை சமீபத்தில் நீ தையல் போட்டாயா என்று கேட்டார். ஆம், 1 மாதம் முன்பாக குல்ஷா என்னிடம் வந்து பையில் ஓரிடத்தை சுட்டிக்காட்டி தைத்து தருமாறு கேட்டார் என்றான். பீர்பால் படுக்கை விரிப்பை பெற்றுக்கொண்டு வீடு திரும்பினார். மறுநாள் தர்பார் கூடியது. பீர்பால் அக்பரிடம் அந்த அம்மா கூறிய அனைத்தும் உண்மை என்றும் நடந்ததையும் கூறினார். அக்பர் குல்ஷாவை நோக்கி, பீர்பால் கூறுவது உண்மையா என்றார். பிரபு, பேராசை என் கண்களை மறைத்துவிட்டது, என்னை மன்னியுங்கள் என்றார். கிழவிக்கு அவள் பொற்காசுகள் திரும்ப கிடைத்தது. அக்பர் குல்ஷாவை சிறையில் அடைத்தார். அக்பர் பீர்பால் கதைகள். நெய் டப்பாவில் பொற்காசு. ஒரு நாள் அக்பரின் தர்பாருக்கு மதுசூதன் என்ற ஒரு வியாபாரி வந்தார். அவன், என் பெயர் மதுசூதன், நான் ஒரு நெய் வியாபாரி. 1 மாதத்திற்கு முன் என் நண்பன் அஸ்லாம் கான் என்னிடம் 20 முகாராக்கள் கடன் கேட்டான். நானும் கொடுத்தேன். 15 நாட்களுக்குள் திருப்பி தருவதாக சொன்னவன் இதுவரை திருப்பி தரவில்லை என்றார். அக்பர் அவரிடம், உன்னிடம் கொடுத்த கடனுக்கு ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்டார். பிரபு, அஸ்லாம் கானை எனக்கு 20 வருடங்களாக தெரியும். ஆகையால் நம்பிக்கையின் பேரில் கொடுத்தேன். என்னிடம் ஆதாரங்கள் எதுவும் இல்லை என்றார். உடனே பீர்பாலின் பக்கம் திரும்பிய அக்பர், பீர்பால், இந்த வழக்கை விசாரிக்கிறாயா என்று கேட்டார். அதற்கு சம்மதித்த பீர்பால் தன்னை வீட்டில் வந்து சந்திக்கும்படி அஸ்லாம் கானுக்கு தகவல் அனுப்பினார். அஸ்லாம் கான் பீர்பாலின் வீட்டிற்கு வந்தார். பீர்பால் அவர் மேல் உள்ள வழக்கை பற்றி கூறினார். அதற்கு அஸ்லாம் கான் தான் மிகவும் ஞானயமானவன் என்றும் அல்லாஹ் எனக்கு ஏராளமான செல்வத்தை வழங்கி இருக்கிறார் என்றும் எனக்கு யாரிடமும் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அஸ்லாம் அடித்து கூறினார். உடனே பேச்சை மாற்றிய பீர்பால், அஸ்லாம், உங்களால் எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா என்றார். சொல்லுங்கள் என்றான். என் நண்பன் எனக்கு 2 டின் நெய் அனுப்பினான். எனக்கு 1 டின் நெய் மட்டும் போதுமானது. மற்றொரு டின் நெய்யை வேறு யாருக்காவது விற்று தர முடியுமா என்றார். அஸ்லாம் கான் தான் விற்று பணத்தை உங்களுக்கு அனுப்புகிறேன் என்று சொன்னார். பீர்பால், நன்றி, நாளைக்கே உங்கள் கடைக்கு 1 டின் அனுப்பி வைக்கிறேன் என்றார். அஸ்லாம் கானும் பீர்பாலிடம் விடை பெற்று சென்ற பிறகு மதுசூதனனை வரவழைத்து அவனிடமும் இதே உதவியை கேட்க அவனும் சரி என்றான். 2 பேர் கடைக்கும் 2 நெய் டின்கள் அனுப்பப்பட்டன. மறுநாள் மதுசூதனன் நெய் விற்ற பணம் மற்றும் நெய் டப்பாவில் இருந்த பொற்காசுகள் 2ஐயும் பீர்பாலிடம் கொடுத்தான். ஆனால் அஸ்லாம் நெய் விற்ற பணத்தை மட்டும் கொடுத்தார். அஸ்லாம் கானுக்கு நன்றி தெரிவித்த பின் அவரை உட்கார சொல்லிவிட்டு பீர்பால் தன் வேலைக்காரனிடம் இரகசியமாக அவனுடைய தந்தை பீர்பாலின் வீட்டில் இருப்பதாகவும் நெய் டின்னில் இருந்த ஒரு பொற்காசை எடுத்து வர மறந்துவிட்டதால் அதை உன் தந்தை உடனடியாக எடுத்து வர சொன்னதாகவும் சொல் என்றார். உடனே அஸ்லாமின் மகன் பொற்காசை எடுத்துக்கொண்டு காவலாளியுடன் புறப்பட்டு சென்று பீர்பாலின் வீட்டில் இருந்த தன் தந்தையிடம் கொடுத்தான். அஸ்லாம் கானுக்கு மாட்டிக்கொண்டு விட்டோம் என்ற பயம் வந்தது. இருப்பினும் சமாளித்து கொண்டு மகனை பார்த்து, அதிக பிரசங்கி, உன்னை யார் இங்கே வர சொன்னது என்று கேட்டார். உடனே பீர்பால், நான் தான் அழைத்து வர சொன்னேன் என்றார். உடனே பீர்பால், உங்களை சோதிப்பதற்காகத்தான் பொற்காசை நெய் டின்னில் வைத்து அனுப்பினேன். நீங்கள் பொற்காசை வைத்து கொண்டு நெய் விற்ற பணத்தை மட்டும் தந்தீர்கள்.
அதனால்தான் நீங்கள் கூறியது போல் கூறி உங்கள் மகனை வரவழைத்தேன் என்றார். இனியும் பொய் பேசாமல் மதுசூதனிடம் வாங்கிய 20 முகராக்களை கொடுத்துவிடு, இல்லையேல் உன் தலை துண்டிக்கப்படும் என்றார். பீர்பாலிடம் அஸ்லாம் கான் பொற்காசை கொடுத்துவிட்டு மன்னிப்பு கேட்டான். பிறகு மதுசூதனனிடம் வாங்கியிருந்த கடனை மொத்தமாக திருப்பி கொடுத்தான். நீதி: நம் மீது பிறர் வைத்துள்ள நம்பிக்கைக்கு துரோகம் செய்யக்கூடாது. மீதமுள்ள கதைகளை அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.